ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தான் மாடியூல்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலுக்கு நான் க்ரியேட் பண்ண போகிற பேர் வந்து பார்த்திங்கன்னா மை மாடியூல் அப்படின்னு போடுறேன். ஸோ மாடியூல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பைத்தான் ஃபைல் மாதிரியே தான். ஆனால் அது உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் வேறு ஒரு ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எடுத்தோன்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்க யூஸ் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் மாடியூல்ஸாக அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணால் நான் அந்த ஃபங்க்ஷன்ஸை எந்த பைத்தான் ப்ரோக்ராமில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து மாடியூலுக்கே போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எங்கள் டீமில் வந்து ஒரு 2 டெவலப்பர் இருக்கும், நானும் இன்னொருத்தரும் இருக்கும். நான் எழுதின சில ஃபங்க்ஷன்ஸை வந்து என்னுடைய டெவலப்பருக்கும் தேவைப்படுது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், என்னுடைய பைத்தான் ஃபைலை மாடியூலாக யூஸ் பண்ணிக்குவார். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், சில மாடியூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், வேரியபிள்ஸ், கிளாஸஸ் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம் மாடியூல்ஸ்குள்ளே. ஸோ ஒரு பைத்தான் ஃபைலுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாமே மாடியூல்ஸ்குள்ளேயும் இருக்கலாம். நார்மல் பைத்தான் ஃபைல் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், a is equal to 25. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் df print a அப்படின்னு கொடுத்துட்டு print a. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணுறேன், a வேல்யூ is அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். டன். அடுத்து ஒரு கரன்சியை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கரன்சியை வந்து நான் கன்வெர்ட் பண்ணேன்னா இப்போ ஒரு டாலர் ரேட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் 71 rupees வச்சுக்குவோம். இப்போது df convert INR to டாலர். USD அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும், INR வந்து நான் US டாலராக மாற்றணும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன வேணும், ருப்பீஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ருப்பீஸ் அப்படின்னு போட்டு இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ, 74. ஸோ அப்போது நான் வந்து ருப்பீஸ் டிவைட் பை 74 அப்படின்னு போட்டால் இதுதான் வந்து எனக்கு INR to USD. இதே வந்து நான் USD to INR மாற்றணும்னா கன்வெர்ட் USD to INR. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாலர் ரேட். ஸோ அப்போ எனக்கு டாலர்ஸ் அப்படின்னு வேணும். ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ட்டு டாலர்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், 74 போகிறதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது எனக்கு வந்து என்னுடைய ஒரு கஸ்டமர் வந்து US கஸ்டமர் வந்து என்னுடைய ப்ராடக்ட் ஒன்று வாங்குறாரு. ஸோ அவருக்கு நான் என்ன பண்ணணும், கன்வர்ஷன் பண்ணி தரணும். ஸோ கன்வர்ஷன் பண்ணி கொடுத்தா தான் வந்து அவரால் வந்து பே பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ஸில் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம மாடியூலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ என்னுடைய ஃபைல் பேர் வந்து mymodule.py. இப்போ நான் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து யூஸ் மை மாடியூல் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த பைத்தான் ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன், அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா இம்போர்ட் அப்படின்னு போட்டு இம்போர்ட் மை மாடியூல் அதே காமிக்குது பாருங்கள். ஸோ இம்போர்ட் மை மாடியூல் கொடுத்தா அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய கஸ்டமர் வந்து பே பண்ணுறாரு. என்னுடைய யூஎஸில் இருக்க கஸ்டமர் வந்து ஒரு $10 வந்து கொடுக்குறாரு. ஓகே, ஸோ மை கஸ்டமர் இஸ் பேயிங் $10. ஸோ அதை நான் வந்து இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகும். ஸோ அதனால்
அதை நான் ஒரு யூஸ் கேஸாக எடுத்துக்கிறேன். சரி, இப்போ வந்து எப்படி நம்ம கால் பண்ணுறது? ஸோ டாலர்ஸ் ஆர் பேமெண்ட் ஈக்குவல் டு, இப்போது எனக்கு வந்து மை மாடியூலில் இருக்கிற USD to INR அதுதான் தேவை எனக்கு. ஸோ அதனால் அது எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு $10 வந்து நான் வந்து கரன்சியாக பண்ணித்தரேன். ஸோ அப்போது பிரிண்ட் பேமெண்ட், அப்போது அவர் $10 எனக்கு பே பண்ணுறாருன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்? ஸோ கஸ்டமர் ஹேஸ் டு பே, ஸோ டோட்டல் பில் அமௌண்ட். இப்போ நான் இதை ரன் பண்ணால் எனக்கு பில் அமௌண்ட் வந்து 740. இது வந்து யூஎஸ்டியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போது வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு யூஎஸ் சிட்டிசன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது எனக்கு வந்து இந்தியாவில் வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து இந்தியன் அமௌண்ட் வந்து யூஎஸ்டிக்காக வந்து மாற்றணும். ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்போ பேமெண்ட் டு அப்படின்னு போட்டுட்டு மை மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மை மாடியூல் டாட் கன்வெர்ட் ஐஎன்ஆர் வந்து நான் யூஎஸ்டியாக மாற்றணும். ஸோ அப்போ ஐஎன்ஆர் வந்து நான் யூஎஸ்டியாக மாற்றினா வந்து எவ்வளோ அமௌண்ட் போடணும்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து எனக்கு 10,000 பே பண்ணுறாரு. ஸோ 10,000 பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு யூஎஸ்டியாக பே பண்ணணும்? ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் இன் யூஎஸ்டி, ஸோ எவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ பேமெண்ட் டு. ஸோ இப்போ 10,000 rupees வந்து எவ்வளோ யூஎஸ்டி அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 135 USD பே பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இது மாதிரி நான் வந்து ஒரு மாடியூலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு மாடியூல் நான் யூஸ் பண்ணேன்னா அதுக்கு நான் வந்து மாடியூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பைத்தான் ஃபைலை. இப்போது எப்படி நான் வந்து செக் பண்ணுறது என்னுடைய பைத்தான் ஃபைல் வந்து மாடியூலாக தான் இருக்குது இல்லை அது ஒரு நார்மல் ஃபைலாக தான் இருக்குதுன்னு? ஏன்னா ஒரு பைத்தான் ஃபைலை என்ன பண்ணலாம், இப்போது இந்த யூஸ் மை மாடியூலை நான் வந்து இங்கேயே ரன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நார்மல் பைத்தான் ஃபைலாகவும் ரன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மை மாடியூலை ஒரு நார்மல் பைத்தான் ஃபைலாகவும் ரன் பண்ணலாம், இல்லை இது வந்து ஒரு மாடியூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு பைத்தான் ஃபைல் வந்து மாடியூலாக ரன் ஆகுதா இல்லை அது வந்து ஒரு நார்மல் ஃபைலாக ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இப்படி கொடுத்து பார்ப்போம், பிரிண்ட் __ நேம் __ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ஃபைலை ஒரு நார்மல் பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறேன். அப்போ ரன் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், __ மெயின் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் தான் இப்போது மெயினாக ரன் ஆகுது, அதாவது மீனிங். இப்போது இதே __ நேமை நான் வந்து இங்கே மாடலாக யூஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மை மாடலை வந்து நான் இங்கே ஒரு மாடியூலாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே வந்து ஒரு தனி பைத்தான் ஃபைலாக யூஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே வந்து ஒரு மாடலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே மாடலாக யூஸ் பண்ணும்போது இந்த நேமுடைய வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போது இதில் இருக்க எல்லா லைனுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இப்போது இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு பாருங்கள், மை மாடியூல்னு வருது. முதல்ல என்ன இருந்தது, மெயின் இருந்தது. ஆனால் இங்கே அந்த ஃபைலை ரன் பண்ணும்போது, அதாவது ஒரு மாடியூலாக அந்த மை மாடியூலை யூஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு மாடியூல் மாதிரி ரன் ஆகுது. ஆனால் ஒரு தனி ஃபைலை ரன் பண்ணும்போது அது மெயின் ஃபைலாக ரன் ஆகுது. அதுதான் வித்தியாசம். இப்போ இந்த யூஸ் மை மாடியூலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின். அதாவது இந்த யூஸ் மை மாடியூல் தான் வந்து எனக்கு மெயினாக ரன் ஆகும், இது வந்து மாடியூலாக ரன் ஆகும். அதுதான் பாயிண்ட். ஸோ மாடியூல்னால் என்ன, எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை இன்னொரு இடத்துல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா
நான் வந்து மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடியூல்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பேக்கேஜ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.